வணக்கம். ராமநாதன், அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர். பாலகங்காதர திலகரார் நிறுவப்பட்ட விநாயகர் சதுர்த்தி இந்து எழுச்சி விழாவாக நாடெங்கிலும் வெகு விமர்சையாக இந்து அமைப்புகளாலும் இந்து மக்களாலும் கொண்டாடி கொண்டிருக்கும் நேரத்தில் வீடுதோறும் விநாயகர் வீதிதோறும் விநாயகர் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோட இன்று வடவள்ளியில எல்லாருக்கும் இந்து மக்களுக்கு அனைவருக்கும் விநாயகர் சிலை ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம், இலவசமா. அவங்க வீட்டில் பூஜை பண்ணி விநாயகரை கொண்டு விசர்ஜனம் பண்ணணும், அவங்க வீட்டில் இருக்கிற துன்பங்கள்லாம் நீங்கி அவங்க வீடு எப்போதும் சுபிக்ஷமா இருக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல நாங்க இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதை பொதுமக்கள் எல்லாரும் சந்தோஷமா வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப மன நிறைவை கொடுக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வீட்டில் விநாயகர் பூஜை பண்ணி விசர்ஜனம் பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த வாட்டி விநாயகர் சதுர்த்தியில ஏகப்பட்ட கெடுபிடிகள். வருஷம் காவல்துறை அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த வருஷமும் அதே தான் பண்றாங்க. அடுத்த வருஷம் அவங்களுக்கு காவல்துறையில அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் இந்த விநாயகத்தை வேண்டிக்கிறோம். அடுத்த வாட்டி எங்களுக்கு விநாயகர் சிலை வைக்கிறதுக்கு அதிகப்படியான எண்ணிக்கையில காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த விநாயகர் தான் அவங்க அருள் புரியணும்னு கேட்டுக்கிறோம். ஆல்ரெடி சென்னையிலாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, கோயம்புத்தூர்லயும் கொடுத்துட்டு இருக்காங்க. வெளியில யாருக்கும் தெரியறது இல்லை. இன்னைக்கு நம்ம கொடுக்கறத வச்சு எல்லாரும் பின்தொடருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து 501 கொடுத்துருக்குறோம். இன்னும் 2 நாள் இருக்குது. 2 நாள்ல டெய்லி இது மாதிரி கொடுப்போம். நடைபெற இருக்கின்ற விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்த பகுதியிலே எல்லா வீடுகளிலும் விநாயகர் வழிபாடு நடைபெற வேண்டும் என்பதற்காக அகில பாரத மக்கள் கட்சியின் சார்பிலே இன்று 1000க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை பொதுமக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த சிலைகளை இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பொதுமக்கள் பெற்று வருகின்ற விநாயகர் சதுர்த்தி அன்று அனைத்து வீடுகளிலும் தீபமேற்றி விநாயகர் வழிபாடு செய்து விசர்ஜனத்திற்கு இந்த சிலைகளை திருப்பி அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.